Hi and welcome to Rajati Family Kitchen. உங்களுக்கு வந்து கேபேஜ் வடை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது வந்து அதோட தேவையான பொருட்கள் எல்லாம் என்னங்கிறத பத்தி சொல்றேன். ஒரு கப் மைதா மாவு. அந்த மைதா மாவு நீங்க ஆக்சுவலா வந்து 2 கப் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கேபேஜை நிறைய கட் பண்ணி போட்டுக்கணும். நான் ஒரு 2 கப் எடுத்தேன், எங்க ஃபேமிலி பெருசுன்னு. அதுல நிறைய கேபேஜை பொடி 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 பொடியா நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் பச்சை மிளகா விரும்புறவங்க நிறைய பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி விடாதீங்க. நல்லா அந்த கேபேஜோட இணைஞ்சு பிசைஞ்சதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அழகா டைட்டா பிசைஞ்சு நான் நினைச்சது வந்து கேபேஜ் கோஃப்தா பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வந்து உருண்டைகளை வடையாட்ட ஃபர்ஸ்ட் போட்டு டைனிங் டேபிள்ல வச்சிருந்தேன். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த என்னோட குழந்தைகளும் மாப்பிள்ளையும் வா கேபேஜ் வடை சூப்பர் சூப்பர்னு எல்லாம் தின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் நினைச்சேன், ஓ பரவாயில்ல, குழந்தைகளுக்கு தானே நம்ம பண்றோம், அது வடையா இருந்தா என்ன கோஃப்தாவா இருந்தா என்ன என்று. அதுக்கப்புறம் அது மிச்சமானதை வந்து நான் வந்து கோஃப்தாவா மாத்தி அந்த குழம்பையும் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நானு. அதனுடைய என்ன வேணா போட்டுக்கலாம். நான் எதுவும் பிளெயின் ஃப்ளவர் கேபேஜ் உப்பு தேவைப்பட்டா உங்களுக்கு காரம் என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த உருண்டைகளை எடுத்து மொரன்னு வடை என்ன அழகா சூப்பரா வந்தது. ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. இதுதான் அதனுடைய இன்கிரீடியன்ட். நீங்க வந்து கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். இதை ஃபுல் டீடைல்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்திருக்கேன் நானு. அங்க போய் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.